ஒரே ஒரு சிறிய சரணத்தை மாத்திரம் பாட போகிறோம். நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ஈஸியான ஒரு வரிகளை கொண்ட ஒரு பாடல். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக இதை யார் செய்வா அப்படின்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்காக இதை யார் கொடுப்பா, எனக்காக இதை யார் செய்வா, எனக்காக யார் பேசுவா, இல்ல எனக்காக யார் என் பக்கத்துல வந்து நிப்பாங்க, இல்ல யார் எனக்கு துணையா வருவாங்க, இல்ல யார் என் பக்கத்துல நின்று என்னுடைய நியாயத்தை பேசுவாங்க, இல்ல யார் எனக்காக வந்து முன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில பல ஆங்கிள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஆனா கடவுள் சொல்றாரு, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசிச்சு நம்ம அவரை பார்த்து சொல்லும் பொழுது, எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லும் பொழுது, எந்த இடத்துல நீங்க யாரை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் அவர்களாய் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை. இந்த மாலை வெளியில வந்திருக்க சில பேருடைய வாழ்க்கையில இருள் இருக்கலாம், வெறுமை இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க இருள்ல இருந்தாலும் வெறுமையில இருந்தாலும் ஒளியில் இருக்கிற தேவன், நிறைவை கொடுக்கிற தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர், நடக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லாத இடத்துல உங்களுக்காய் காரியங்களை தேவன் நடக்கும்படி நம்ம செய்யக்கூடியவராக இருக்கிறார். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், அவர்னால முடியாதுன்றது எதுவுமே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இது என்னால முடியலன்னு சொல்லிட்டு, ஆனா உங்களால முடியல, ஆனா உங்களை உண்டாக்கின தேவனால. ஆமா, அதான் காலை வேளையில ஆராதனையில சொன்னேன், தேவனால் எல்லாம் கூடும், அவர் எனக்குள் இருக்கிறபடியால் என்னால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, கடவுள்னால எல்லாம் முடியும்ன்றது எல்லா மனுஷனும் நம்புறான். அந்த கடவுள் எனக்குள்ள இருக்கிறபடினாலே என்னாலேயும் எல்லாமே. ஆமா, உன்னால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது.
இந்த மாலை வேளையில சில காரியங்கள் உங்களால முடியல நினைச்சிட்டு வந்திருக்கீங்களா? உங்களை கொண்டே தேவன் அந்த காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய கரத்தை கொண்டே செய்ய போகிறார். நீங்களே அதை செய்து முடித்து உங்கள் வாயை திறந்து சொல்ல போகிறீங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. உள்ளது நாளை திறந்த ஒரு விஷயம் கூட இந்த சரணத்தை சொல்லி பாடுவோம். அந்த தேவன் நல்லவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். நாளைக்கு நடக்குமா, அடுத்த வாரம், அடுத்த மாசம் நடக்குமா, அடுத்த வருஷம் நடக்குமா, எப்போ நடக்கும்? எப்பயுமே நீங்க தேவனை விசுவாசிக்கும் பொழுது போஸ்ட்பான் பண்ணவே கூடாது காரியங்கள். என்னதுங்க? ஆமா, அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த மாசம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம். தேவனை விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்க, இன்றே செய்வாரு, அதை நன்றே செய்வார். ஹல்லேலூயா. யார் அப்படி விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் செய்யக்கூடியவரா. ஆமா, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னாக்க, இந்த விஷயங்கள் இப்படி இருக்குது, இந்த காரியம் இப்படி இருக்குது, இதெல்லாம் செட்டில் ஆகி, இதெல்லாம் சரியாகி எல்லாம் முடிஞ்சு நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஒரு 6 மாசமாச்சும் ஆகும் சார். இல்ல இந்த வருஷம் முடிஞ்சு ஜனவரி மாசம் தான் இந்த காரியம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய யோசனை. ஆனால் தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து நீங்க தெய்வத்தை நோக்கி பார்த்து இன்றே செய்வார், அதை நன்றே செய்வார் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். சில பேருக்கு அற்புதம் இல்லை சார், நான் பைபிள் சரியா வாசிக்கிறது இல்லை, நான் சரியா ஜெபிக்கிறது இல்லை, நான் சரியா ஆலயத்துக்கு கூட வர்றது இல்லை, என் வாழ்க்கையில கடவுள் செய்வாரா? அதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சும் நீங்க அவரை அறியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. இதெல்லாம் செய்ய தவறுகிற சூழ்நிலையிலும் இருக்கிற இடத்துல தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு தான் தேவன் அதை முதல்ல செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. இந்த செப்டம்பர் மாசத்துல முதல் தேதியில மாலை ஆராதனையில வந்திருக்கிறீங்க. நீங்க கிரகிக்க முடியாத விதத்துல தேவன் உங்களுக்கு வாசல்களை உண்டாக்க போகிறார், வழியை உண்டாக்க போகிறார், பாதைகளை உண்டாக்க போகிறார், ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறார். புதிய இடத்துல போய் நீங்கள் உட்கார போகிறீர்கள், புதிய வீட்டுல போய் நீங்கள் உட்கார போகிறீர்கள், புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கிரகிக்க முடியாத, இது எப்படி நடந்துச்சுன்னே நான் யோசிக்க கூட முடியல, தேவன் அப்படி என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி, 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 நன்றி. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மலையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வலது கரத்தை என் தெய்வத்துக்கு நேராக உயர்த்தி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் சொல்லும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு செயல்படக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, ஏன் சொல்லணும்? உங்க குணம்
மாறிடுச்சு அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, உங்களுடைய வாயின் வார்த்தை எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது உங்களுடைய குணம் மாறிடுச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில பேருக்கு மனம் மாறிடுச்சு, ஆனா இன்னும் குணம். ஆமாம். மனம் மாறினவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னாக்க, ஒரு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி ஸ்டாண்டு போட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்ப என்னாச்சுனாக்க, இந்த வண்டியில ஸ்டாண்ட போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஆன் பண்ணிருக்கிறோம். இப்ப இன்ஜின் என்ன பண்ணுதுனாக்க ஆக்டிவ்ல இருக்குது. ஆனா எங்கேயாச்சும் போக முடியுமா? பக்கத்து தெருவுக்காச்சும் போக முடியாது. ஏன்? அந்த வண்டி ஸ்டாண்டு போட்டு இன்ஜின் ஆன்ல இருக்குது. பெட்ரோல் இருக்குது, டயர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா வண்டி ஸ்டாண்டு போட்டு இருக்குது, இன்ஜின் ஆன்ல இருக்குது. இதுதான் யாருனாக்கா மனம் மாறினவங்க. இயேசுதான் தெய்வம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வந்தவங்க மனசு மாறிடுச்சு. மனசு மாறினவங்க ஸ்டாண்டு போட்ட வண்டி நிக்கிற இடத்துல நிக்கிற போலவே அவங்க வாழ்க்கை அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. எப்போ அவங்க வண்டியை எடுத்துட்டு அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு போக முடியும்னாக்க, ஸ்டாண்டை எடுத்துட்டு வண்டியை ஓட்டும் பொழுதுதான் அவங்க விரும்புகிற இடத்துக்கு அவங்களால போக. ஆமா. அப்ப என்னன்னாக்க குணமாற்றம். மனம் மாற்றம் என்பது உங்களை ஒரே இடத்திலேயே நிறுத்தி வைத்திருக்கும். குணமாற்றம் நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. குணம் மாறணும் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். ஏன்? தாயின் வயிற்றில உருவாகி பிறந்த நாள் முதல் பல வருடங்கள் இந்த பூமியில வந்து அவநம்பிக்கை, அவிவிசுவாசம், சந்தேகம், பயம், நடுக்கம், திகைப்பு, இப்படிப்பட்ட வாழ்க்கையோடு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு உழன்று வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம திடீர்னு நம்முடைய குணத்தை மாத்தி நம்முடைய வார்த்தையை மாத்தணும் அப்படின்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா குணம் மாறுறதற்கு தேவன் அழகான ஒரு வழியை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுங்களா? எப்போ நீங்க கடவுளை நம்பி உங்க மனசு மாறின உடனே உங்க குணம் எப்போ மாறணும் அப்படின்னாக்க, நீங்கள் கடவுள் சொன்ன வார்த்தையை எடுத்து எப்பொழுது சொல்றீங்களோ அப்போதான் உங்க குணம் மாறும். ஹல்லேலூயா. கோவப்படக்கூடிய ஒருத்தர் நீங்க இருக்கீங்க, ரொம்ப கோவம் வரும் உங்களுக்கு வச்சுக்கோங்களேன். எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுருவீங்க டக்கு டக்குன்னு. இப்போ உங்க குணத்தை மாத்தணும் அப்படின்னாக்கா அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னீங்கனாக்க உங்க குணம் மாறாது. இன்னும் டெம்பர் அதிகமாகும், இன்னும் கோவம் அதிகமாகும். அந்த இடத்துல நீங்க எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியுங்களா? உங்க குணத்தை எப்படி மாத்த முடியும் தெரியுங்களா? உங்களை கோவப்படுத்துகிற சூழ்நிலைகள், மனிதர்கள் உங்ககிட்ட பேசும் பொழுது நீங்க வார்த்தையை முதல்ல சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுங்களா? பாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்குள்ள கடவுள் இருக்கிறபடினால நான் கோவப்பட மாட்டேன். கோபம் பிசாசுனுடைய குணம், கோபம் அழிக்கிற சக்தி, கோபம் எனக்குள்ள வியாதியை கொண்டு வந்து போடும். நான் அமைதியா சாந்தமா இருக்கும் பொழுது தேவனுடைய குணத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நான் சமாதானமா தான் இருப்பேன், நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க வார்த்தையை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய குணம் மாறுறத உங்களால உணர முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, கோயில்ல அதெல்லாம் சொல்லி தரும் பாருங்க. ஹல்லேலூயா. கோயில்ல ஆமா, கோவப்படாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நிறைய புஸ்தகங்கள் எழுதி வச்சிருக்கானுங்க. கோவப்படாமல் இருப்பது எப்படி, கோவத்தை அடக்குவது, கோவத்தை கையாளுவதே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் வேதத்தில் எழுதி கொடுத்துட்டாரு. கோபம் வரும் பொழுது உங்களை கோவப்படுத்துகிற நபர்கள், சூழ்நிலைகள் மத்தியில எழுந்து நின்று வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கோவப்பட மாட்டேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களை அறியாமலே ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது கோவப்பட்டுக்கிட்டே இருந்த நீங்க இப்போ கொஞ்சம் கூட கோவம் உங்களுக்குள்ள வரவே வராது. என்ன இப்படி மாறிட்டேனாக்க, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. அப்ப மனசு மாறுச்சுனாக்க ஒரே இடத்துல தான். ஆமா, மனசு மாறினா ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. குணம் மாறினாதான் நீங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே. குணம் மாறணும். குணம் மாறுறதுக்கு தான் நீங்க கோயிலுக்கு வர்றீங்க. கோயிலுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்குறீங்க. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உங்க குணம் மாற மாற நான் சொல்றேன், உங்களுடைய வம்சத்திலேயே உங்களை விட சிறப்பா வாழ்ந்தவன் எவனும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, உங்ககிட்ட இருந்து போனதெல்லாம் திருப்பி உங்ககிட்ட வரும். மனிதர்களாக இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், உடமையா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்க குணம் மாறிடுச்சுனாக்க போனது திருப்பி உங்களை தேடி வரும். உங்க அட்ரஸை கேட்டு விசாரிச்சு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுடைய குணத்தை தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளதாய் படைத்திருக்கிறார். அதை குறித்து தான் காட்ட போறேன் சில காரியங்களை. கடவுளுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். நம்ம ஒவ்வொரு வாரம் செய்கிற அறிக்கை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 26:19.
இந்த வார்த்தை கட்டாயம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். ஹல்லேலூயா. எதன் போய் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை வேலை செய்யும் உங்க வாழ்க்கையில கட்டாயமா. இந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே உள்ள போறேன். உண்மையை பொய்யை போலவும் பொய்யை உண்மையை போலவும் பார்க்கும் பழக்கத்தை விட்டு ஒழித்து உண்மையை உண்மையாகவும் பொய்யை பொய்யாகவும் பார்க்கும் பழக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. இதுல இருக்கிறது எல்லாமே என்னதுங்க? உண்மை. நடந்த விஷயங்கள், தேவன் சொன்ன விஷயங்கள், தேவன் செய்வேன்னு சொன்னது, தேவன் செஞ்ச காரியங்கள் தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. இதை உண்மையை பார்க்கும் பொழுது பொய்யை பார்க்கிற போல பார்க்கறாங்க. உண்டு பண்ணினா எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அப்படிங்க அப்பா உன்னை சிறந்து இருக்கும்படி செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்குது? சில பேர் கேட்கறாங்க, இதெல்லாம் நம்ப முடியுங்க? வேற எதை நம்புவீங்க? டிவியில் ஒரு படம் போடுறான், முதல்ல இருந்து முடிவு வரைக்கும் என்னது சொல்லுங்க? பொய் தான். பொய்யிலையும் பொய், அண்ட பொய், ஆகாய பொய், அவ்வளோ பொய்ய வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்கிறான். அந்த படத்தை அப்படியே உருகி அப்படியே கண்ணில் கண்ணீரோடு கூட எமோஷனலோடு கூட இந்த சண்டை காட்சி, இந்த பாட்டு காட்சி, இந்த எமோஷனல் காட்சியெல்லாம் நீங்க அப்படியே உள்ள போறீங்க. அப்படியே சார் அது பொய், ஆனா அதை நீங்க உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இது என்னதுங்க? உண்மை, ஆனா பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிசாசு யூஸ் பண்ற மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவான். ஆனா பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போடக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப உண்மைய பொய்ய போலவும் பொய்ய உண்மை போலவும் நம்புகிற பழக்கத்தை விட்டு ஒழிக்கணும். அப்படி எப்படி ஒழிக்க முடியும்னாக்க கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் உண்மை. ஆமென். அல்லேலூயா. உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. இங்க என்ன சொல்லியிருக்கிறோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது உண்மை இது கட்டாயமா வேலை செய்யும். அல்லேலூயா. உங்களுக்கு வேலை செய்யும். உங்க வாழ்க்கையை மாத்தும், குடும்பத்தை மாத்தும், வேலையை மாத்தும், வீட்டை மாத்தும், மனசை மாத்தும், கணவனை மனைவியை பிள்ளைங்களை யாரெல்லாம் மாத்தணுமோ எல்லாவற்றையும் மாத்தி உங்களுக்கு எது நல்லதோ அதை தேவன் உங்களுடைய கரத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். இப்ப நம்ம அவரை நோக்கி பார்த்து சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆமா. வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு இல்ல ஊழியக்காரர் பேசும் பொழுது உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாரு, உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பாரு, உங்களுக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லும் பொழுது யார் வாயிலிருந்து ஆமேன் அப்படின்ற வார்த்தை வருதோ அது என்ன பண்ணுதுனாக்கா அவங்களுக்கு தீவிரமாய் வேலை செய்யக்கூடியதாக. ஆமா. கிறிஸ்தவங்க கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது ஆமேன்னு வாயை திறந்து சொல்லுங்க. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாய் மாற்றக்கூடியதாக. ஆமா. டாக்டர்னால முடியல, வக்கீல்னால முடியல, இன்ஜினியர்னால முடியல, அரசியல்வாதினால முடியல சார், எவ்வளோ பெரிய ஆட்களை போயிட்டேன் சார், முடியல சார். நான் சொல்றேன், நீங்க கோயில வந்து உட்கார்ந்து ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையை கேட்டு ஆமென்னு சொல்லி பாருங்க. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக வேலை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா. யாரெல்லாம் மாத்தணுமோ அவங்க எல்லாம் மாத்துவார். நீங்க சொல்ற அந்த ஆமேன் என்ற ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட்ட உடனேயே தேவன் தன்னுடைய மொத்த வல்லமையும் உங்களுக்காக செயல்படும்படி கட்டவிழ்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளை நான் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லும் தேவன் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து இருக்கும்படி செய்ய. உங்க சுத்தி இருக்கிற உங்க சொந்தக்காரங்களை விட நீங்க டாப்ல வர போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் அவங்களோட நீங்க மேல வருவீங்க. உங்களை கர்த்தர் மேல கொண்டு வருவாரு. சார் எப்படி சார் அப்படி சொல்றீங்க? பைபிள்ல போட்டிருக்குது, நீ கீழாயிராமல் நீ வாளாயிராமல். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எதை காட்டுதுனாக்க நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றது தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசித்து இதை அறிக்கை செய்யும் பொழுது கீழே இருக்கிற உங்களை
தேவன் அற்புதமா அழகா அப்படியே உயர்த்திக்கிட்டே வருவார். உயர்த்தி உங்களை ஒரு இடத்துல வைக்கும் பொழுது, உங்களை தாழ்வாய் பேசினவர்கள், உங்களை மட்டமா நினைச்சவங்க, உங்களை அற்பமா நினைச்சவங்க, உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காதவங்க அந்த பூமியில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை தேவன் உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நமக்கு எங்கு கனம் மறுக்கப்பட்டதோ, நாம் எங்கு கனவீனப்படுத்தப்பட்டோமோ, அதே இடத்தில் அதே நபர்கள் மத்தியில் தேவன் நமக்கு கனத்தையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடியவராக. ஆமா. சில இடத்துல நீங்க அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க, உங்களை கேவலப்படுத்தி இருப்பாங்க, தகாத வார்த்தைகளை சொல்லி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்க அந்த இடத்துல அப்படியே கூனி குறுகி இந்த மாதிரி நம்மளை பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கடந்து வந்திருக்கலாம். நல்ல வேளை யாரும் நம்மளை பார்க்கல. அவங்க அவமானப்படுத்தின பொழுது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தேவன் உங்களை படைத்த தேவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ல. யார் மத்தியில யார் உங்களை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தாங்களோ கரெக்டா அவங்களுக்கு முன்பாக உங்க தலையை தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களை உட்கார வச்சு அவனை நிக்க வச்சு, இந்த தேவன் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறாராம். தம்முடைய வார்த்தைகளை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் வைராக்கியமாய் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்றேன், எங்கெல்லாம் உங்க தலை குனிஞ்சிச்சோ அங்கெல்லாம் உங்க தலையை தேவன் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். என் தலை எங்கெல்லாம் குனிஞ்சிச்சோ அங்கெல்லாம் என் தேவன் என் தலையை உயர்த்த போகிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையும் என் சார்ந்த மக்களையும் தேவன் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையில கட்டாயமா அது செய்வார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். சொல்லி சொந்தமாக்குங்கள். கன்ஃபஸ் அண்ட் பொசஸ். சொல்றது ரொம்ப வலிமையானது. அந்த சொல்றதுக்கான காரியங்களை தான் நான் உங்களுக்கு பல ஆங்கிள் நான் போதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். மார்க் 11:22, 23 ஆகிய வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுதிரை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுவது அப்படியே நடக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டும், இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டும், இந்த செய்தியை கேட்டும், பல வாரங்கள் பல மாதங்கள் செய்தியை கேட்டும், உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது வேலை செய்யற மாதிரி நல்லா இருக்கு மனசுக்கு. ஆனா சபையை விட்டு வெளியில போனோன்னு நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகளை பார்த்த உடனே நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். என்ன மறந்துடுறோம்னாக்க, சொன்னா நான் சொன்னபடியே நடக்கும்னு தேவன் சொல்லி இருக்கிறபடினால நான் சொல்லும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எதுல வேணாலும் கவனமற்று இருங்க, பிரச்சனை கிடையாது. சாம்பார் வைக்கிறீங்க வீட்டுல, கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுட்டீங்க, அதனால கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் தண்ணியை ஊத்துனா சொல்லுங்க. ஆமா, சாம்பார்ல உப்பு அதிகமாயிடுச்சு, கவனக்குறைவா பண்ணிட்டேனே, பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியை ஊத்துனாக்க சால்ட் என்ன ஆகுங்க, தண்ணியோட கரைஞ்சு டேஸ்ட் நீங்க விரும்பின டேஸ்ட்டுக்கு வந்துடும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சட்டை ஒன்று தச்சேன், கவனக்குறைவா பழைய சட்டையை கொடுத்துட்டேங்க, என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் லூஸா தச்சுட்டான், பரவாயில்ல, கொண்டு கடையில் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னொரு 50 ரூபா கொடுத்தா அதை திருப்பி ரீஆல்டர் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவான். ஸோ வாழ்க்கையில சில விஷயங்களை கவனம் இல்லாமல் நீங்கள் செய்யும் பொழுது கூட அதை திருப்பி மாத்திக்கலாம். ஆனா கவனம் இல்லாம நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்கன்னாக்க அது ஒரு நாள் உங்களால மாத்த. ஆமா, வார்த்தையில கவனமா இருக்கணும். நீங்க வாழ்க்கையில எதை விட்டுட்டாலும் நீங்க மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா கவனத்தை விட்டுட்டீங்கன்னாக்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. அதனாலதான் அவங்களை கொண்டு வந்து ஆலயத்துல உட்கார வச்சு ஒரு ஊழியக்காரை கொண்டு தேவன் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்னாக்க, உங்க வாழ்க்கையை தேவன் பெஸ்ட் ஆக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையை தேவன் பெஸ்ட் ஆக்க முடியும். பெஸ்ட் ஆக்குறதுக்கு தான் உங்களை தேவன் அழைத்து இருக்கிறாரு. சில பேர் 100 பேர் வருவாங்க ஒரு இன்டர்வியூக்கு, ஆனா 5 பேர் மட்டும்தான் வேலைக்கு தேவை. ஆனா 1000 பேர் வர்றான் வேலைக்கு, 1000 பேர் வேலைக்கு எடுத்துட முடியுமா? அவனுக்கு தேவை 5 பேர் தான், 5 பேர் தான் எடுப்பான். ஆனா இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னாக்க, ஆலயத்துக்கு 1,00,000 பேர் வந்தாலும் 1,00,000 பேருக்கும் தேவன் நல்ல வாழ்க்கையை உண்டாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால இந்த தேவன் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். இந்த கால ஒரு பாட்டு ஒன்று பாடணும். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை, ஆமா, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீது, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்க இல்லை. தன்னாலே கண்ணு கலங்குது அவரை நினைக்கும் பொழுது. என்ன போய் கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு, இன்னும் என்னைய தேவன் நல்லா வைப்பேன்னு சொல்றாரு. அவருக்கு நான் கோடி நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க,
நீ உருப்பட மாட்ட, நீ விளங்க மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ இருக்க இன்னும் மோசமா தான் போவ, உனக்கு ஒன்றும் நடக்காது, கிடைக்காது, வராது. நம்மளை வெளிப்புறத்தை பார்த்து அவங்க எல்லாம் சொன்னாங்க. கோயில வந்து உட்கார்ந்தா தேவன் வெளிப்புறத்தை பார்க்க மாட்டாரு, நம்மளுடைய இருதயத்தை பார்த்து சொல்றாரு. இருதயத்துல யார் இருக்கிறானாக்கா தேவன் வாசம் பண்ணுகிறபடினால அந்த தேவன் சொல்றாரு, உன்னைய ஊர்ல இருக்கிற 100 பைய சொல்லலாம் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு, ஆனால் தேவன் சொல்லுகிறாரு நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. நீ நல்லா இருப்ப. என் வாழ்க்கையில எதெல்லாம் ஆசைப்பட்டியோ அதை எல்லாம் உன் வாழ்க்கையில கடவுள் கொடுப்பாரு. நீ அனுபவித்து, நீ ரசித்து, நீ ருசித்து, நீ வாழ்ந்து உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய விதத்துல உங்களுடைய கரத்துல தேவன் பணங்களை புரளும்படி செய்வார். அல்லேலூயா. வீட்டுல வச்ச 50 ரூபாய காணான்ட்டு பெரிய அலம்பரம். 50 ரூபாய் எங்க வச்சேன் பாரு, 50 ரூபாய் எங்க வச்சேன் பாரு, 50 ரூபாய் எங்க வச்சேன் பாரு. அந்த 50 ரூபாய் எப்படி போட்டு கஷ்டமான விஷயம் தெரியுமா உனக்கு? அந்த 50 ரூபாய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சிருந்தேன் தெரியுமா? வீட்டுக்குள்ள ஒரே அலவரமா இருக்கும். ஆனா நாட்கள் ஒன்று வரப்போகிறது. அந்த 50,000 ரூபாய் கட்டை எங்க வச்சோம்? இங்கதான் எங்கேயாச்சும் இருக்குங்க. சரி விட, அப்புறம் பாத்துக்கலாம், வா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். 50,000 ரூபாய் கட்டை எங்க வச்சோன்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க போறீங்க அப்படின்னா அதை உங்களால கற்பனை பண்ண முடியுதா? ஹலோ, இருக்கீங்களா? நான் கற்பனை பண்றேன், நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். என் வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடினாலே எனக்கு மட்டுமல்ல, அவர் உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. 50 ரூபாய காணான்னு சொன்ன ஆட்கள் 50,000 ரூபாய் கட்டை எங்க வச்சோம், சரி வந்து பாத்துக்கலாமா, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து தேவன் நிறுத்த போகிறார். அதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நான் மேல வர்றதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை சார். துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை. எப்போ துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை அப்படின்ற இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்களோ, உங்களுக்கு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்ப உங்க வாயில இருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வரணும்? கவனக்குறைவான வார்த்தை வர கவனமா பேசுங்க. ஏன்? நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் உருவாகும்படி செய்கிறார், உருவாக்க கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் கோயில்ல வந்து ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க. கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே பழைய குருடி கதவை அந்த மாதிரி போயிடக்கூடாது, நிலைச்சிருக்கணும். அதனாலதான் சொன்னேன், செய்தி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்? இங்கே கவனமா கேட்டீங்கன்னா தான் வீட்டுல போய் கவனமா வார்த்தைய பயன்படுத்துவீங்க. கணவர் தப்பா பேசும் பொழுது மனைவி தப்பா பேசும்போது கணவர், 2 பேரும் திருத்தி நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னாக்கா கவனமா கேளுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சொல்லி சொந்தமாக்குங்கள். சொல்லும் பொழுது நீங்கள் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். போன வாரம் ஒரு சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வேகமா கடந்து போனேன். என்ன அப்படின்னாக்க, மனமும் குணமும் மாறாத பக்தியுள்ளவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன், மனமும் குணமும் மாறிய பக்தி உள்ளவன் மனம் புதிதாக்கப்பட்டவன். அல்லேலூயா. எத்தனை பேர் கேக்குறீங்க? ஆமா, 5 வருஷம் சர்ச்சுக்கு போய், பல வருஷம் கோயிலுக்கு போய், பல வருஷம் மசூதிக்கு போய், கிறிஸ்டினா, ஹிந்துவா, முஸ்லிமா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், நான் பக்தி உள்ளவன்னு காண்பித்து கொண்டாலும், உங்க மனசு மாறல, உங்க குணம் மாறல அப்படின்னாக்க நீங்க யாருனாக்க மனநிலை பாதிக்கப்பட்ட பக்தி உள்ளவன். அப்படின்னாக்க என்னதுங்க? முட்டாளு. ஏன்? கடவுளை தேடி வர்றது எதுக்குனாக்க மனசு மாறணும். என்ன மனசு மாறணும்? என்னால முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு வராதுன்ற மனசு இப்ப கடவுளை கூட இருக்கிறாரு, எனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு மனசு மாறிடணும். மனசு மாறின பிற்பாடு குணம் மாறணும். என்ன குணம் மாறணும்? மறுபடி அதே அசுத்தமான வார்த்தைகள், அதே கோவப்படுறது, அதே அவிவிசுவாசமா பேசுறது, சண்டை போடுறது, தேவையில்லாததை பேசுறது, 10 வருஷத்துக்கு முன்னாடி போன விஷயத்தை இழுத்து பேசுறது, இதெல்லாம் குணம் மாறலன்னு அர்த்தம். குணம் மாறாம பட்டைய போட்டாலும், கழுத்துல கொட்டைய போட்டாலும், சிலுவையை போட்டாலும், குல்லா போட்டாலும் மென்டலு. சொல்லுங்க, மென்டல் தான். ஆனா மனமும் குணமும் மாறிய பக்தி உள்ளவன் மனம் புதிதாக்கப்பட்டவன். மனசு புதுசாயிடுச்சுனாக்க நீங்க தான் சார் பக்திமானு. நீங்க ஆளுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள தேவன் வாழுகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப பியோர் ஒயிட்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மனமும் குணமும் மாறலனாக்க என்ன சார் பிரயோஜனம்? இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது தான் சொன்னார், அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட
கல்லறைகளாக இருக்கிறார்கள். வெளியில நல்லா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கான், உள்ளுக்குள்ள பார்த்தாக்க நாத்தம் பிடிச்ச உடம்பும் எலும்பும் தான் இருக்கும். அதே போலதான் சில பேர் பயங்கரமா இருப்பாங்க, பார்க்கும் பொழுதே அவங்கள கையெடுத்து கும்புறது போல இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மனசும் மாறல, குணமும் மாறல. அவங்க கிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்னையா இவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு தன்மையா பேச மாட்டாரு, ஒரு அன்பா பேச மாட்டாரு, இவ்வளவு எடுத்து எறிஞ்சு உதாசீனமா தூக்கி எறிஞ்சு குப்பையை போல ஒரு மனுஷனை பேசுறாரு. அவன் கடவுள்கிட்ட போய் என்ன பிரயோஜனம்? என்னத்தை கத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? கடவுள்கிட்ட வரும் பொழுது என்ன நடக்குதுனாக்க, நாம் கடவுளை போல மாறுகிறோம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போங்க, என் மனசு மாறிடுச்சு, என் குணம் மாறிச்சா? என் குணம் மாறல அப்படின்னாக்க நான் யாரு? சொல்லுங்க. என் வாயில சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. மனமும் குணமும் மாறாதவன் பைத்தியக்கார பக்திமான். மனமும் குணமும் மாறியவன் தான் யாருனாக்க மனம் புதிதாக்கப்பட்ட பக்திமான். அப்ப கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னாக்க உங்க மனசும் மாறணும், உங்க குணமும் மாறணும். கொஞ்சமாச்சும் குணம் மாறி இருக்கணும். எத்தனை பேருக்கு குணம் மாறி இருக்குது? மாதிரி நான் இப்ப வாயாடுறது இல்லை சார், சண்டை போடுறது இல்லை சார், தேவையில்லாம பேசுறது இல்லை சார், அமைதியா இருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்றேன், கோபப்படுற இடத்துல கூட அமைதியா இருக்கிறேன். சில பேர் என்னை அப்படியே பேச தூண்டுறாங்க, அப்போ கூட நான் அப்படியே அமைதியா இருக்கிறேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பார்த்து கொள்வார்னு அமைதியா இருக்கிறேன். இப்ப நான் பொய் பேசுறது இல்லை, நான் திருட்டுத்தனமான காரியங்கள் எதுவும் பண்றது இல்லை, இப்ப நான் ஒழுக்கமா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், கரெக்டா இருக்கிறேன். இதுதான் குணம். எப்போ குணம் மாற ஆரம்பிச்சிருச்சோ அப்பவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சில பேர் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வரல. நான் கோயிலுக்கு போனேன், வாழ்க்கையில் எதுவுமே மாறல, எந்த ஆசீர்வாதமே வரல. ஏன் வரலனாக்கா குணம் மாறல. குணம் மாறும்போது தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, மன மாற்றம் வெறும் ஆரம்பம் தான், குண மாற்றம் தான் எதை குறிக்குது அப்படின்னாக்க, மனமாற்றம் ஆரம்பம், குணமாற்றம் முன்னேற்றம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மனமாற்றம் என்னதுங்க? ஆரம்பம். அது வெறும் ஆரம்பம் தான். ஒருத்தர் சொல்றாங்க உங்ககிட்ட, இயேசு நல்லவர், இந்த இயேசுவை நம்பு, உன்னை கடவுள் எல்லாம் செய்வாரு, நீ கோயிலுக்கு வான்னு சொல்றாங்க. நீங்க உட்காடுறீங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்குறீங்க, உங்களுக்கு தோணுது இது சரியாதான் நமக்கு தெரியுது, இதை நம்ம பின்பற்றலாம், நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு உங்க மனசு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் மனசு மாறிடுச்சுல, அது வெறும் ஆரம்பம் தான், ஜஸ்ட் தி ஸ்டார்டிங், பிகினிங், அவ்வளவுதான். எப்போ குணம் மாறுதோ அதுதான் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை வேளையில ஐயா பேசுறாரு, மாலை வேளையில நான் பேசுறேன். என்ன பேசுறோம் அப்படின்னாக்க, நீங்க எல்லாம் நல்ல துணி உடுத்திட்டு வாங்க, நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, நல்ல மேக்கப் போட்டுட்டு வாங்க, அப்படி அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். குணம் மாறுறதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்க குணம் மாறிடுச்சு அப்படின்னாக்க ஆசீர்வாதம் உங்களை தேடி வரக்கூடியதாக. அப்ப குணம் மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்க குணம் மாறக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சிலர் குறித்து உங்களுக்கு நான் பேசுறதே கடந்து போக போகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நன்றி ஆண்டவர். ஆபிரகாமை குறித்து உங்களிடத்துல நான் சில காரியங்களை பேச போகிறேன். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குணம் மாறினபடியினால அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை குறித்து இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். மனம் மாறினவன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான், குணம் மாறினவன் செயலை செய்து கொண்டே இருப்பான். எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? ஆமா. ஆதியாகமம் 22 இருந்து பேச போறேன். அதனுடைய தலைப்பு என்னன்னாக்க, மனம் மட்டும் மாறினவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். இது எப்படி, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி கிடைக்கும், இது எப்படி வரும், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் வருமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு விஷயமா, இதெல்லாம் எனக்கு மாறுமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில வருமா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். கேள்வி கேட்கிறவன் யாரு அப்படின்னாக்க, அவன் மனசு மட்டும், சொல்லுங்க, மனசு மட்டும் மாறினவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். குணம் மாறினவன் செயலை செய்துகிட்டே இருப்பான், வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இது எப்படி ஆகும் கேட்க மாட்டான். அவர் சொன்னார்னா அது ஆகும். ஹல்லேலூயா. ஆமா. உங்க வாழ்க்கையில எத்தனை பேத்துக்குள்ள கேள்வி இருக்குது? இது எப்படியா ஆகும், இது எப்படியா நடக்கும், இது எப்படியா வரும், இது எப்படியா முடியும், இதெல்லாம் நடக்குமாயா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்க மனசு மட்டும்தான் மாறி இருக்கு, உங்க குணம் சுத்தமா இன்னும் மாறவே. குணம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வசனத்தை படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க?
நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கட்டளையிடுவார் அப்படின்ற வசனத்தை படிச்ச உடனே இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி என் வாழ்க்கையில வேலை செய்யும், இது எப்படி என் வாழ்க்கையில காரியங்களை மாத்தும் அப்படின்ட்டு கேள்வி வந்துச்சு அப்படின்னாக்கா மனசு மட்டும்தான் மாறி இருக்குன்னு அர்த்தம். அந்த வசனத்தை படிச்ச உடனே நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் சொன்ன பிரகாரம் நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வைத்து எனக்கு பெருக்கத்தை கொடுக்கிறபடினால நான் செய்கிற சின்ன வேலையாக இருந்தாலும் அதை சுறுசுறுப்பாக செய்வேன், அதை ரொம்ப ஆசையோடு செய்வேன், ரொம்ப ஆர்வத்தோடு செய்வேன். காரணம், எனக்கு தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறபடினால அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. 5 விரல் இருக்குங்களா எல்லாத்துக்கும் கையில? ஆமா, சில பேருக்கு 6 விரல் இருக்கும். பரவாயில்ல, ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தா இருக்கட்டும். 5 விரல் இருக்குல்ல, இந்த 5 விரலுடைய காரியம் என்னன்னாக்க, சுண்டு விரல் போல் உங்கள் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யுங்கள், மோதிர விரல் போல் யாரையும் மோதாமல் முன் செல்லுங்கள், நடுவிரல் போல் நடுங்காமல் உங்கள் காரியங்களை செய்யுங்கள், ஆள்காட்டி விரல் போல் அதிகாரம் செலுத்துங்கள், கட்டை விரல் போல் கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல உட்காருங்கள். 5 விரல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னன்னாக்க, சுண்டு விரலை போல சுறுசுறுப்பா வாழ்க்கையில வேலையை செய்யணுமா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சில பேர் வாழ்க்கையில ஏன் முன்னேறல அது சொல்லணும். கோயில்ல நானும் வேலைக்கு போறேங்க. என்ன வேலைக்கு போனீங்க? அவங்க சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு வர்றீங்க. அவங்க சொன்னதை மட்டும் செஞ்சீங்கன்னாக்க அவங்க சொன்ன பணத்தை மட்டும்தான் உங்களுக்கு. ஆமா, 10 ரூபா கூலி பேசிட்டு போனீங்கன்னாக்கா அவங்க சொல்ற வேலை செஞ்சீங்கன்னாக்கா 10 ரூபா கூலி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னாக்க அவங்க கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமமா மிக சரியா நேர்த்தியா சிறப்பா கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஆனா கூட இருந்து அதை கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னாக்க அங்க என்ன நடக்குதுனாக்க, நீங்கள் உங்களுடைய சிறப்பானதை கொடுக்கிறபடினாலே மனிதர்களிடத்திலிருந்து சிறப்பானது உங்களுக்கு வரவில்லை என்றாலும் தேவனிடத்திலிருந்து சிறப்பானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்க, அவன் பொல்லாதாள் சார், அவன் நமக்கு ஜோப்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு விட்டுருவான், நீங்க வேற, அவங்கிட்ட எல்லாம் வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அவங்கிட்ட எல்லாம் ஒரு மனுஷன் வேலை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல கடவுள் உங்களை வச்சிருக்கிறாருனாக்க, ஏன் வச்சிருக்கிறாரு? உங்களை போட்டு புரட்டு எடுக்கணும்னு கடவுளோட விருப்பமா? கிடையாது. அந்த இடத்துல நீங்க உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கும் பொழுது அதுல இருந்து தேவன் உங்களை பெஸ்டான நபர்களாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நாளும் மனுஷனிடத்துல எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. ஆமா, மனுஷன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான், மனுஷன் உங்ககிட்ட இருக்கிறத எடுக்க தான் பார்ப்பான். தேவன் உங்ககிட்ட இருந்து எடுக்க மாட்டாரு, உங்களுக்கு கொடுக்க தான் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மனுஷனை நம்பவே மாட்டீங்க, கடவுளை மட்டும் நம்புங்க. தேவன் எனக்கு செய்வார், எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியா செய்ய போறேன், கரெக்டா போக போறேன், கரெக்டா பண்ண போறேன், இதற்குரிய ஆசீர்வாதத்தை என் தேவன் எனக்கு கொடுக்க கூடியவராக இருக்கிறார். அப்படி சொல்லி உங்க வேலையை சுறுசுறுப்பா செஞ்சு பாருங்க. செய்யற வேலை செய்யற இடத்துல யாரையும் மோதிர விரல் போல் யாரையும் மோதாமல் முன் செல்லுங்கள். வேலை பார்க்குற இடத்துல இவனை இழுத்து நான் மேலே வரணும், இவனை தள்ளி நான் மேலே வரணும், இவன் இல்லைனாக்கா நான் மேலே வந்துடுவேன். ஒன்றும் கிடையாது. யார் யார் எந்தெந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கடவுள் தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. செஸ் போர்டில் அவ்வளோ காயின் இருக்கும். செஸ் விளையாடுறவன் என்ன சொல்லுவான், இந்த காயின் மட்டும் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருவேன். முடியாது, அந்த காயின் இருக்கணும். அதையும் வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க? அது இருக்கும் பொழுதும் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்றது உனக்குள்ள வந்துச்சு அப்படின்னா தான் நீ பெஸ்ட் பிளேயரா மாற முடியும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. 10 சீக்காலியை போட்டு அடிச்சுட்டு நான் வீரன்னு சொல்லக்கூடாது. 10 வீரனை அடிச்சுட்டு நான் வீரன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வீரனுக்குரிய அந்த பதவியும் அந்த பதக்கமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சுண்டு விரல் போல சுறுசுறுப்பா வேலை செய்யணும், மோதிர விரல் போல் யாரையும் மோதாமல் முன் சொல்லணும், நடு விரல் போல் நடுங்காமல் இருக்கணும். நீங்க எங்க இருந்தாலும் ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களோட கடவுள் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்கலாம், நீங்கள் வேலை செய்யலாம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நடுங்கவே நடுங்காதீங்க. எப்போ நீங்கள் நடுங்குறீங்களோ அப்போவே உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எதிர்த்து இருக்கிற ஆளுக்கு என்ன ஆயிருனாக்க, இவன் நடுங்குறான்பா, இவன் பயந்தாங்குழிப்பா, இவங்கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்தா நடக்குமாப்பா அப்படின்ற எண்ணம் எதிராளிக்கு வந்துடும். எப்பயுமே நடுங்காமல் இருக்கணும். எதை கொடுத்தாலும் செய்கிறேன்,
முடிக்கிறேன், என்னால் செய்ய முடியும், என் கூட கடவுள் இருக்கிறார், என்கிட்ட கொடுங்க, நான் இதை பெஸ்டா பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதுதான் உங்களை குறித்ததான நம்பிக்கை உங்கள் எதிராளிகளுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது கவலைப்படாதீங்க, கடவுள் உங்க கூட இருந்து அதை பெஸ்டா முடிச்சு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆமா, நடுவிரல் போல் நடுங்காமலுங்க, ஆள்காட்டி விரல் போல் அதிகாரம் செலுத்துங்கள். அப்ப செய்யற வேலை, உங்களுக்குள்ள ஒரு வேலையை கொடுக்குறாங்கனாக்க அந்த வேலையை அதிகாரத்தோடு கூட செய்யுங்க. என்ன அதிகாரத்தோடு கூட? வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக பிடிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு வேலையை செய்ய போறீங்களா, வார்த்தை முதலாவது அனுப்புங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என்னுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் செலுத்துகிறேன், இந்த வேலை எனக்கு மிக சிறப்பாய் நீங்க எனக்கு செய்து கொடுக்கிறதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யுங்க. உங்களை விட பெஸ்டா வேற எவனும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பையனுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த உலகத்துல நீ பொழைக்கிறதுக்கு 1000 வேலை இருக்குடா, எந்த வேலை வேணாலும் செய்யு, கக்கூஸ் கூட கழுவு, தப்பு கிடையாது, ஆனா நீ கக்கூஸ் கழுவுறது உன்னை விட சிறப்பா இன்னொருத்தன் கழுவிற. அந்த ஒரு வார்த்தை அந்த பையனுக்குள்ள ஊடுருவி பாஞ்சு அவன் செய்யற ஒவ்வொரு செயலையுமே எப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டானாக்க, இந்த வேலையை என்ன தவிர வேற யாரும் சிறப்பா செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையும் செய்ய 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 அவன்கிட்ட கொடுக்கிற எல்லா வேலையும் சிறப்பாக செய்யும் பொழுது இன்னைக்கு அவன் வாழ்க்கையில உலகத்துல உயர்ந்த ஒரு கோடீஸ்வரனாக இன்னைக்கு மாறி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதை செஞ்சாலும் உங்களை விட பெஸ்டா இன்னொருத்தர் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னாக்க அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்தக்கூடியதாக. எதை செஞ்சாலும், சின்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் சிறப்பா செய்யுங்க, உங்க கூட கடவுள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில இந்த 5 விரலை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் சுறுசுறுப்பா இருப்பேன், நான் யாரையும் மோதாம இருப்பேன், நான் நடுவிரல் போல் நடுங்காமல் இருப்பேன், ஆள்காட்டி விரல் போல் அதிகாரம் செலுத்துவேன், கட்டை விரல் போல் கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல போய் நான் உட்காருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உயர்வான ஸ்தானத்துல உட்காரணும்னு ஆசை? இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த பதவியில சில பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது தகுதியே கிடையாது. அவங்களுக்கு அந்த இடத்துல உட்காரக்கூடிய தகுதியே கிடையாது, திறமை கிடையாது. ஆனாலும் வாழ்க்கை என்ன பண்ணுதுனாக்கா அவங்களை அந்த இடத்துல போய் உட்கார வச்சிருக்குது. நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற சிலருக்கு சிறந்த காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் திறமையும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க, என்னால முடியாது, எனக்கு நடக்காது, நான்லாம் வர முடியுமா, நான்லாம் செய்ய முடியுமா, என்னாலாம் சாதிக்க முடியுமா அப்படின்ற அந்த எண்ணமே அவங்க என்ன பண்ணுதுனாக்க இழுத்து கீழே உட்கார வச்சிருது. உலகத்தில் இருக்கிறவன் எந்த ஒரு திறமையுமே கிடையாது, எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, பொய்யையும் புரட்டையும் ஏமாத்து வேலையும் திருட்டு வேலையும் பண்ணி அவன் உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா உண்மையும் பரிசுத்தமும் நீதியும் தேவனுடைய தயவும் உள்ள மக்கள் அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கை முழுவதும் கீழேயே இருக்கிறாங்க. ஆனா கோயில்ல வந்து செய்தியை கேட்டு, எனக்குள்ள கடவுள் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார், நான் மேல வருவேன் சார், நான் மேல வந்து உட்காருவேன் சார் அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னாக்க உங்களை தேவன் அந்த இடத்துல உட்கார வைக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா வாழ்க்கையில சில பேருக்கு நீதிமொழிகள் பிரசங்கிகள் எடுத்து வாசிச்சு பாருங்க, தேவ செயலும் நேரமும் ஒரு மனுஷனுக்கு கரெக்டா வந்துச்சுன்னா தான் அவன் வாழ்க்கையில மேல வர முடியும். தேவ செயல் அப்படின்னாக்க சான்ஸ் அப்படின்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றாங்க. உங்க வாழ்க்கையில உங்களை கடவுள் உயர்த்துறதுக்கு பெரிய திட்டம்லாம் போடணும் அவசியம் கிடையாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்தான்னு வச்சுங்களேன், நீங்க ஈஸியா மேல வந்துடலாம். ஹல்லேலூயா. வேதத்துல யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எங்க இருந்தானாக்க மோசமான ஒரு கேஸ் அவன் மேல போடப்பட்டு ஜெயில இருக்கிறான். அவன் வெளியில வர்றதே பெரிய விஷயம். ஆனா கடவுள் அவனை உயர்த்தணும்னு பிளான் பண்ணிட்டாரு.
அவனை உயர்த்தணும் பிளான் பண்ணபடினால அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. என்ன ஏற்படுத்தி கொடுக்கிறாருனாக்க, அவனுக்குள்ள ஒரு திறமையை தேவன் வைத்திருந்தார். கனவுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அறிவை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு ஒரு கனவை தேவன் கொடுத்தாரு. அந்த கனவுக்கு யாருனாலும் அர்த்தம் சொல்ல முடியல. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய யோசேப்பை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவன் சொன்ன அர்த்தத்தை கேட்டு ராஜா வியந்து மகிழ்ந்து அவர் சொல்றாரு, பா இவ்வளவு சூப்பரா அர்த்தத்தை சொல்லிட்டியே, இந்த அர்த்தத்தையும் அடுத்து வரக்கூடிய 14 வருஷத்தையும் என் தேசத்தையும் நீயே நடத்துப்பான்னு சொல்லி அவனுடைய கரத்துல அதிகாரத்தை கொடுக்கும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை வாழ்க்கையில தேவன் உயர்த்தது ரொம்ப ஈஸி. ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நீங்க மேல வந்துடுவீங்க. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க முடியாதபடி பிசாசு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது, உங்க வாயே கடவுள் கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபுல்லா கெடுத்து போட்டுக்கிட்டே இருக்குது. கடவுள் உங்களுக்கு அநேக ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கிறாரு, அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னாக்க, நமக்கு வருமாயா, நம்மளால முடியுமா, நமக்கு கிடைக்குமா, நம்மளால அதுக்கு தகுதியா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை வச்சே நீங்க கணக்கு போடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக. அந்த இடத்துல ஒரு இடத்துல வேலைக்கு கூப்பிட்டாங்க. போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா, கோடி கோடி அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கீங்களா? அடுத்த பல தலைமுறைக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்கனாக்கா போங்க. இல்லை பிரதர், அந்த வேலை நமக்கு செட் ஆகுமா? ஏன்னா கலெக்டர் வேலைக்கு போறீங்களா? என்ன வேலைக்கு தான் போவீங்க? இல்லை, அந்த வேலை நமக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. அங்கே போய் உங்க செஞ்சு பாருங்க. நீங்கள் செஞ்சு பார்க்கும் பொழுது, உங்கள் செய்கிற செயலை தேவன் சிறப்பிக்கும் பொழுது, அந்த இடத்துல அந்த வேலைக்கு உங்களை தவிர வேற யாரும் செட் ஆக மாட்டாங்கன்றத அந்த ஐடென்டிட்டியை தேவன் கிரியேட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்படி கிரியேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்க தலையை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் செக்யூரிட்டி வேலை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தவர் நைட் டியூட்டி, அன்னைக்கு நைட் டியூட்டியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. 6 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சு போறவங்க யாருமே போகல, எல்லாம் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் செக்யூரிட்டி உள்ள போய் பார்க்குறாரு, எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்து மேனேஜர்கிட்ட கேட்குறாரு, என்னையா ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு யாருமே போகல? யாராவது கேட்குற, சாஃப்ட்வேரில் ஒரு ஏதோ குழப்படி ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் தப்பாயிடுச்சு, இன்டர்நேஷனல் லெவலுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷம் வேஸ்ட்டாக அவங்களுக்கு நஷ்டமாகிக்கிட்டே இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை கிளியர் பண்ணணும்னு பார்க்குறாங்க, அது யாருனாலையும் முடியலை. அதனால தகச்சு போயிருக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து, அந்த ஊர்லேருந்து, இந்த ஊரில், இந்த நாட்டிலேருந்து தான் கால் எடுத்து பேசுகிறாங்க. எதுவுமே சரி செய்ய முடியல. அதனால யாருமே வீட்டுக்கு போகலை, எல்லாருமே இந்த சரி செய்கிற வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் பார்க்குறாரு, இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறவருக்கு சாஃப்ட்வேரை பற்றி கொஞ்சம் தெரியும். எவ்வளோ தெரியுங்க? ஆமா, கொஞ்சம் தெரியும். வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துறதுக்கு நீங்க நிறைய தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த கொஞ்சத்தை கொண்டு தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் தெரிஞ்சிருந்தவர் நைட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பார்த்துட்டே இருக்கும் பொழுது 11 மணி, 12 மணி, 1 மணி ஆச்சு. யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியல. அந்த மேனேஜர் சொன்னாரு, சரிலாம் வீட்டுக்கு போங்க, முடிச்சுட்டு நாளைக்கு காலைல வாங்க, நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு. இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணானுங்க, ஒரு சாஃப்ட்வேரை பற்றி கொஞ்சம் தெரியும். இவர் என்ன பண்ணாரு, இந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்டாரா, சார் எனக்கு சாஃப்ட்வேரை பத்தி கொஞ்சம் தெரியும். செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் பத்தி தெரியுமா? நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார். அப்படியா? ஏதோ ப்ராப்ளம் சொன்னீங்களே, அது என்னன்னு சொன்னீங்கன்னாக்க என்னால் முடியுமான்னு பார்ப்பேன். அவர் சிரிச்சாராம். நீங்கள் சாஃப்ட்வேர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். என் நேரத்தை வீணாக்காதீங்க. நானே இது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் முடிக்கிறதுக்கு. உங்களால் முடியாது, தயவுசெய்து கோச்சிக்காதீங்க போங்க. அவர் சொன்னார், சார் இல்லை சார், எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் தான் வருவாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் செஞ்சு பார்க்குறேன்னு சொன்னார். சரி, லேப்டாப் எடுத்து கொடுத்துட்டு, இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை தான், இது சரி பண்ணிட்டாக்க எல்லாம் சரியாயிரும், உன்னால் பண்ண முடியுமா பாரு அப்படின்னு கொடுத்துட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அந்த செக்யூரிட்டி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, சின்ன சின்ன ஃபார்முலாஸ்லாம் போடுறாரு, ப்ரோக்ராம் பண்ணுறாரு, ஒன்றும் செட் ஆகலை. அந்த மேனேஜர் சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு, நான் போய் டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்னு டீ சாப்பிட போனாராம். டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே லேப்டாப்பை பார்த்தா அந்த சாஃப்ட்வேரில் என்ன தப்பாக இருந்துச்சோ இந்த செக்யூரிட்டி அதை மிக சூப்பராக சரியாக பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ பார்த்தா ஸ்க்ரீனில் எல்லாமே கரெக்டாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்குதான். இந்த மேனேஜருக்குள்ள என்ன ஆச்சுனாக்கோ மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்.
என்னடா எவ்வளோ பெரிய படிச்சாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறானுங்க, அவனுங்கனாலலாம் செய்ய முடியல. செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இவன் வந்து இதை சரி பண்ணிட்டானுன்ட்டு இவனால ஆச்சரியம் தாங்க முடியல. தேங்க்ஸ் பண்ணி அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணி ஹக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு சரி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். அடுத்த நாள் காலையில செக்யூரிட்டி வேலைக்கு வர்றாரு. எந்த வேலைக்கு வர்றாரு? செக்யூரிட்டி வேலைக்கு வர்றாரு. அந்த மேனேஜர் வாசல்ல நின்று, இது இல்லை நீ உட்கார வேண்டிய இடம், நீ உட்கார வேண்டிய இடம் உள்ள ஒன்று இருக்கு, வான்னு கூட்டிட்டு போய் பல பேருக்கு மேல அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமுடைய ஹெட்டா அவரை உட்கார வச்சு குறைவான சம்பளம் வாங்கி கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு அவர் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வான சம்பளத்தை தேவன் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு உலகத்தானுக்கு கடவுள் அப்படிப்பட்ட கிருபையை பாராட்ட முடியும் என்றால் அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்ய மாட்டான்னு நினைக்கிறீங்களா? தேவன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. தைரியமா வாய்ப்புகளை கையில எடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வேலைகளை செய்யுங்க. கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க. நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே அவர் சர்வத்தையும் அறிந்தவர், சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அவர் உங்களுக்குள் இருந்து அந்த வேலைகளை மிக சிறப்பாய் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதனால இந்த மாலை வேளையில நான் சொல்றேன், அநேகருக்கு அநேக வாய்ப்புகள் வரப்போகுது. அநேகர் அழைக்க போகிறாங்க, அநேகர் கூப்பிட போறாங்க, அநேக இடத்துல இருந்து போன் வரப்போகுது, மெயில்ஸ் வரப்போகுது, கால்ஸ் வரப்போகுது. அநேகர் உங்களை கூப்பிட போறாங்க. தைரியமா போங்க. தேவன் உங்களோட இருக்கிறபடினால தைரியமா போய் அந்த காரியங்களை செய்யுங்க. நீங்கள் செய்கிற சின்ன வேலையை தேவன் உங்களுக்கு சிறப்பித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்தி ஆரம்பிக்கும் போது வசனத்தை வாக்குத்தத்தம் அறிக்கை பண்ணோம். என்ன வசனம் அறிக்கை பண்ணோம்? நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி. அப்போ நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில ஒவ்வொருத்தருடைய லைஃப்லும் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, அநேக இடத்துல இருந்து உங்களை கூப்பிட போறாங்க. அந்த இடத்துக்கு தைரியமா போங்க. தைரியமா போய் நில்லுங்க. நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து தேவன் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. வசனத்தை வாசிங்க அப்படியே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். போதும். 22ஆம் அதிகாரம் எதை குறித்தது அப்படின்னாக்க, 75 வயதுல ஆபிரகாமை கடவுள் கூப்பிடுறாரு. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவன் வாப்பான்னு கூப்பிடுறாரு. கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவன் வர்றான். வந்து 99 வயசுல அவனுக்கு கடவுள் என்ன சொல்றானாக்க, நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறேன், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. 100 வயதுல அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த 100 வயதுல பிறந்த பிள்ளை ஒரு வாலிப பையனாய் மாறுகிறான். ஏறக்குறைய ஒரு 14-15 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப பையனாக மாறுகிறான். அப்பொழுது கடவுள் ஆபிரகாம் கிட்ட வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னாக்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, நிறைய பேர் யூஸ் பண்ற வார்த்தை, இந்த கடவுள் ஏன் தான் என்னை சோதிக்கிறாரோ, இந்த சோதனை எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது, இந்த சோதனையை என்னால தாங்க முடியுமான்னு தெரியல, ஏன் கடவுள் என்னை சோதிக்கிறாரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்களே. கடவுள் ஒருத்தரையும் சோதிக்கிறவர் கிடையாது. தேவன் பரிசோதிக்கிறவராக மாத்திரமே இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. டெம்ப்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, டெஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. டெம்ப்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க சோதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். டெஸ்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க பரிசோதிக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பரிசோதிக்கிறது அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்க லாங்குவேஜ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து கேசரி பண்ண தெரியாது. யாரோ ஒருத்தருக்கு கேசரி பண்ண தெரியாது. கேசரி பண்ண தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்படி கேசரி பண்ணு, தண்ணியை சூடு பண்ணு, ரவையை போடு, சர்க்கரையை போடு, முந்திரியை போடு, திராட்சையை போடு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது நீங்க கேட்டு 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 கேசரி பண்றீங்க. கேசரி பண்ணி முடிச்ச பிற்பாடு இப்ப இந்த கேசரி என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு கத்து கொடுத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கொஞ்சம் எடுத்து நாக்கில் வச்சு பார்ப்பாங்க, கரெக்டா வெந்திருக்கா, கரெக்டா சர்க்கரை இருக்குதா, கரெக்டா நெய் போட்டிருக்கீங்களா, சாப்பிட்ற விதத்தில் இருக்கா, ஓவர் ஸ்வீட்டா இருக்கா, கம்மியா இருக்கா அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? பரிசோதிச்சு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் என்னதுங்க?
பரிசோதனை அப்படின்னாக்க கரெக்டா செஞ்சிருக்கீங்களா அப்படின்ட்டு பாக்குறது, அதுக்கு பேர் தான் பரிசோதனை. டெஸ்ட், சோதனைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னாக்க 2 வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். என்னன்னாக்க செய்ய கூடாததை செய்ய தீண்டுவது சோதனை, செய்ய வேண்டியதை செய்ய தூண்டுவது பரிசோதனை. எத்தனை பேத்துக்கு வார்த்தை உள்ள போகுது? ஆமா, வார்த்தை உள்ள போனீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை செய்யும். அதனால தான் நான் கேட்குறேன், புரியுதா? வார்த்தை உள்ள போகுதா? ஏன் அப்படின்னாக்கா நான் ஏதோ பெரிய கவிஞன் மாதிரி பேசிட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து எந்தெந்த வார்த்தையை எடுத்து போடணும், நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே போகணும். அதுக்காக தான் இவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். செய்யக்கூடாததை செய்ய தீண்டுவது சோதனை, செய்ய வேண்டியதை செய்ய தூண்டுவது பரிசோதனை. செய்யக்கூடாததை செய்ய தீண்டுவது சோதனை. திருடக்கூடாது, திருடுறது தப்பா இல்லைங்களா? சொல்லுங்களேன். ஐயா அப்படிலாம் கிடையாதுயா அப்படின்னு யாரோ சொல்றீங்க. திருடுறது தப்பு. செய்யக்கூடாததை செய்ய தீண்டுவது சோதனை. ரோட்ல போறீங்க, பாக்குறீங்க, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் வசதியா இருக்காங்க, எல்லாம் வாய்ப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஒரு பைக்கை பாக்குறீங்க, அந்த பைக்கை பார்க்கும்போது அந்த பைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ என்னன்னாக்கா அந்த பைக் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் யோசிக்கிறீங்க. இப்போ இந்த பைக்கை நம்ம கிட்ட எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பைக்கு கிட்ட போய் பாக்குறீங்க, உங்க லக்கு பைக்கு சைட் லாக் பண்ணவே இல்லை. இன்னும் விசேஷம், சாவியை வண்டியிலே வச்சுட்டு போயிருக்கிறான் யாரோ ஒருத்தர் மறந்துட்டு. இப்போ பாக்குறீங்க, வண்டியும் நல்லா இருக்கு, சைட் லாக்கும் பண்ணல, சாவியும் அதுல இருக்குது, சுத்தி பார்த்தா ஆளும் கிடையாது. இப்ப இதை நம்ம எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை வருது பாத்தீங்களா? அதுதான் என்னதுங்க? சோதனை. அப்படின்னாக்க டெஸ்ட். உங்களை வந்து நீங்க உங்க மனசுல என்ன காரியம் இருக்குதோ அதை பிசாசு தூண்டக்கூடியவனா இருக்கிறான். ஆனா பரிசோதனைனாக்க செய்ய வேண்டியதை செய்யும்படி தூண்டுவது. மாலை வேளையில கோயிலுக்கு போகலாமா வேணாமா, வீட்டுல ஒரு ஆர்கியூமெண்ட், போகலாமா, இல்லை உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, இல்லை நேரம் ஆயிடுச்சு, இல்லை டைம் ஆயிடுச்சு, இல்லை போகலாமா வேணாமா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது டக்குனு முடிவு எடுக்கிறீங்கன்னா கிளம்புங்க போகலாம். என்ன நல்ல காரியத்தை பண்ணுறீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கோயிலுக்கு போய் தாங்க, வாங்க போகலாம், டைம் ஆனாலும் பரவாயில்ல, நடந்தாச்சு போவோம், போய் கடவுளுடைய வார்த்தையை கேட்போம், கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்ட்டு நல்ல விஷயங்களை செய்ய நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? தூண்டப்பட்டு கோயிலுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் என்னதுனாக்க பரிசோதனை. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, அதை கடந்து தான் வந்து கோயிலில் உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்போ தேவன் ஆபிரகாமை என்ன வசனம் போட்டிருக்கு படிங்க. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாருங்க? ஆபிரகாமே. வேதத்தை படிக்கும் பொழுது ரொம்ப கவனமா படிக்கணும். வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேட்டு படிக்கணும். படிச்சீங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்களை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த வசனத்துல எப்படி எனில் தேவன் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். என்ன பேர் சொன்னாருங்க? ஆனா ஆபிரகாமுடைய பழைய பேர் என்ன தெரியுங்களா? ஆபிராம். ஆபிராம் அப்படின்ற பேரை கடவுள் என்ன மாத்தினாருங்க? ஆபிரகாம் அப்படின்னு மாத்தினாரு. கடவுள் வேதத்துல அநேகருடைய பெயரை மாத்தி இருக்கிறாரு. ஏன் பேரை மாத்துறாரு? ஒருத்தவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுடைய பேரை மாத்தணும்னு விரும்புறாங்க. ஏன் பேரை மாத்தணும் அப்படின்னாக்க, உங்க பேர்ல என்ன அர்த்தம் இருக்குதோ அந்த அர்த்தத்தை உணர்ந்து சிலர் உங்களுடைய பேரை சொல்லும் பொழுது, நீங்க அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் கடவுள் பேரை மாத்துறாரு. கிறிஸ்டியன் மாறணும்னு பேர் மாத்தணும். நல்ல பேரை தான் வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது, நல்லா தான் பேர் இருக்கும். கிறிஸ்டியன்ல மாறணும்னா ஏதோ ஒரு பேரை வைக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்க? யூதாஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க. அல்லேலூயா. யூதாஸ் அப்படின்னாக்க யாரு அப்படின்னாக்க, அவன் அம்மா வயிற்றுல இருந்து அவனை ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டான். பிசாசு அவனை பயன்படுத்தப்பட்டான். இயேசுவை காட்டி கொடுத்தான். அவன் லைஃப் ரொம்ப மோசமானதுல முடிஞ்சிச்சு. மொதவாச்சும் நல்ல பேர் வச்சிருப்பாங்க. சேரும் போது கோயிலுக்குள்ள வந்து ஒரு பேரை வச்சு பேரை கெடுத்து வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. அப்ப பேரை எதுக்கு மாத்தணும் அப்படின்னாக்க, அந்த பேர்ல இருக்கக்கூடிய அர்த்தத்தின்படி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்துல அநேகருடைய பேரை தேவன் மாத்தினாரு. யாக்கோபுடைய பேர் என்னவா மாத்தினாருங்க? சொல்லுங்களேன். இஸ்ரேல், இஸ்ரவேல் அப்படின்னு மாத்தினாரு. மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவதாக அப்படின்ட்டு யாக்கோபுடைய பேரை இஸ்ரவேல்னு கடவுள் தான் மாத்தினாரு.
ஆனா கடைசி வரைக்கும் அவனை யாக்கோபே யாக்கோபேன்னு தான் கடவுள் கூப்பிட்டுட்டே இருந்தார். அல்லேலூயா. ஏன்னு சொல்றேன், புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவோடு கூட ஒருத்தர் இருந்தார். யாருனாக்க யோனாவின் குமாரனாகிய சீமோன். சீமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீஷனை இயேசு தான் கூட சேர்த்து கொண்டாரு. சேர்த்து கொண்ட உடனே அந்த சீமோனுக்கு கடவுள் பேரை மாத்தினார். என்னவா மாத்தினாரு சொல்லுங்க? பேதுரு அப்படின்ட்டு இயேசு தான் அவனுடைய பேரை மாத்தினாரு. ஆனா இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் சீமோனே சீமோனே சீமோனேன்னு தான் கூப்பிட்டாரு. உயிர் தெளிந்து வந்த பிற்பாடும் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரு நினைக்கிறீங்க? எடுத்து வாசிங்களேன் யோவான் புஸ்தகத்துல. யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அப்படியே அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வருகிறாரு. பேசிக்கிட்டே வரும் பொழுதெல்லாம் சீமோனின் குமாரனாகி யோனாவின் குமாரனாகிய சீமோனே சீமோனே சீமோனின்னு சொல்லிக்கிட்டே வருகிறார். பேரை இவர் தான் மாத்தினாரு. மறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, ஏசுதான் பேரை மாத்தினாரு. மாத்தின பேரை மறந்து போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? பேரை மறக்கல, அவனுடைய குணம் மாறல. குணம் மாறாதனால அவனுடைய பழைய பேருக்குரிய குணத்திலேயே அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறபடினால அவனுடைய புது பேரை சொல்லுவதற்கு தேவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. அல்லேலூயா. யாக்கோபுடைய பேரை இஸ்ரவேல் மாத்தினாரு. அவன் குணம் மாறவே இல்லை, அதனால யாக்கோபின்னு கூப்பிட்டாரு. சீமோனுடைய பேதுருன்னு மாத்தினாரு. அவன் குணமும் மாறவே இல்லை, அவனையும் சீமோனின்னு கூப்பிட்டாரு. ஆனால் ஆபிராம் என்ற ஒருத்தனுடைய பேரை கடவுள் என்னவா மாத்தினாருங்க? ஆபிரகாம் என்று மாத்தினபடினால கடவுள் மறுபடியும் வந்து அவனை சந்திக்கும் பொழுது அவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே. அப்ப என்ன சொல்றாருனாக்க, நான் உன் பேரை மாத்தினேன், நான் உன் பேரை மாத்தினபடியே நீ உன் குணத்தை மாத்திக்கிட்ட பத்தியா, அதனால நான் உன் பழைய பேரை சொல்லி கூப்பிட போறது இல்ல, உன் புது பேரை சொல்லி கூப்பிடுறேன். உன் பேர் ஆபிரகாம் என்றபடினாலே ஆபிரகாமே என்று சொல்லி தேவன் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்கள் கோயிலுக்கு 5 வருஷம் வரலாம், 10 வருஷம் வரலாம், 5 வருஷம் வரலாம், 20 வருஷம் வரலாம். எத்தனை வருஷம் வர்றீங்கன்றது முக்கியம் கிடையாது. வந்த பிற்பாடு உங்களுடைய மனமும் குணமும் மாறி இருக்குதா என்பதை தேவன் உற்று கவனிக்க கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய குணம் மாறிடுச்சு. மாறினபடினால என்ன பேர் சொல்லி தேவன் மாத்தினாரோ அதே பேரை சொல்லி அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அடியேன் என்றான். அடியேன் என்றான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அடியேன் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க, சொல்லுங்க செய்யறேன். என்னதுங்க? சொல்லுங்க செய்யறேன். அதான் அடியேன்ற வார்த்தைக்கு. ஆனா நம்ம என்னன்னாக்க, கடவுளை பார்த்து நான் சொல்றேன் இதை செய்யுங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள வந்தோம், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு இதை மாத்துங்கப்பா, இதை தாங்கப்பா, அதை கொடுங்கப்பா, அப்படி பண்ணுங்கப்பா, இப்படி பண்ணுங்கப்பா. அவர் அப்படியே பார்ப்பாரு. முதல்ல நான் சொல்றேன், நீ கேளு, செய்யி, அப்புறம் நீ சொல்லு அதை நான் செய்யறேனா இல்லையான்னு நீ பாரு. முதல்ல கோயிலுக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கடவுள் சொல்றதை கேளுங்க. எங்க கேட்க முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கவனமா கடவுளுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க கடவுள் யாருன்றதை புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் நீங்க சொல்றதை தேவன் உங்களுக்காக செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கோயிலுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்ட உடனே அடியேன் அப்படின்னாக்கா சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். உங்ககிட்ட கடவுள் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. கவலைப்படாத அப்படின்னு இன்னைக்கு ஊழியக்காரனை கொண்டு கடவுள் சொல்றாரு. சந்தேகப்படாத, பயப்படாத, உன் வாழ்க்கையில உனக்கு ஒன்றும் வராது, எந்த கேடும் வராது, எந்த மோசமும் வராது, எந்த நாசமும் வராது, எந்த நஷ்டமும் வராது, நீ நல்லாதான் இருப்ப அப்படின்னு கடவுள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்னாக்க, ஆமென் ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடியே நான் அதை கேட்டு செய்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கோயிலை விட்டு வெளியில போனோன்னு மறுபடியும் கவலைப்பட்டு, சந்தேகப்பட்டு, வேதனைப்பட்டு, அல்லோலப்பட்டு, அவஸ்தைப்பட்டு அதெல்லாம் படக்கூடாது. வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டு வீட்டுக்கு போறீங்களா, கணவன் மனைவியா போறீங்களா, கைகளை பிடிச்சி தைரியமா சொல்லுங்க, கடவுள் நம்ம இருக்கிறார். ஹல்லேலூயா.
தேவன் நம்மளோடு தான் இருக்கிறாரு. நமக்கு நல்லதுதான் நடக்கும். நம்ம போற இடத்துல கடவுள் நமக்கு வழியை வாய்க்க பண்ணுவார். நமக்கு சுகத்தை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை, உயர்வை கடவுள் கட்டாயமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போங்க. வெற்றி உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் ஆபிரகாம் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அடியேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, சொல்லும் கர்த்தாவே நானு கேட்கிறேன்னு அர்த்தம். ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களை பரிசோதிக்கும் பொழுதுலாம் உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு ஸ்கூல்ல பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்க? 8வது படிக்கிற பிள்ளைக்கு பரீட்சை வைக்கிறாங்க. எதுக்குனாக்க அந்த பிள்ளையை ஃபெயில் ஆக்கி 7வது அனுப்புறதுக்கா, இல்ல பாஸ் பண்ணி 9வது அனுப்புறதுக்கா? சொல்லுங்களேன். ஆமா, 8வது படிக்கிற பிள்ளைக்கு பரீட்சை வைக்கிறாங்க. என்னன்னாக்க, இவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான், இவன் புரிஞ்சுக்கிட்டது இவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கா, பாடங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்குதா, அடுத்து 9வது போக போறான். அங்க இன்னும் கடினமான பாடங்கள் இருக்கும். அந்த பாடங்களை படிக்கிறதுக்கான அவனுடைய பிரெயின் வந்து அப்படிப்பட்ட மெச்சூர்னஸ் ஆயிருக்கான்ற பார்க்கறதுக்காக தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதே போலதான் உங்க வாழ்க்கையில ஒரு சோதனை, ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, ஒரு குறைவுன்னு வரும் பொழுது பயப்படாதீங்க. ஏன் வருது அப்படின்னாக்க, உங்களை தேவன் அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை தேவன் கொண்டு போக விரும்புகிறபடினாலதான் இந்த தேவையோ, இந்த குறைவோ, இந்த பிரச்சனையோ உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நீங்க தைரியமா நின்னு சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த சோதனையை ஜெயிக்கிறீங்க. சோதனையை ஜெயிச்சிட்டீங்கன்னாக்க உங்களை வாழ்க்கையில கர்த்தர் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையில சோதனையை சந்திக்காம யாரும் சாதனை செய்ய முடியாது. சோதனையே வேணாம் என் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க, நீங்க வாழ்க்கை முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டே தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றமே வராது. எப்ப சோதனை வருதோ சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னாக்க, இந்த சோதனை என் வாழ்க்கையில அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்குள் என்னை தேவன் கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. 50,000 ரூபாய் எதிர்பார்த்து வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவை வந்து உங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பயப்படாதீங்க. ஐயோ, 50,000 ரூபாய்க்கே நாக்கு தள்ளிச்சு, இப்ப 2 லட்சம் ரூபாய் என்ன பண்ண போறோமோ? ஏன் 2 லட்சம் ரூபாய் தேவை உங்க வாழ்க்கையில வருது அப்படின்னாக்க, உங்களை தேவன் அடுத்து 20 லட்சம் ரூபாய் விஷயத்தை முடிக்கிறதுக்கு உங்களை தேவன் தயார்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில தேவைகள் பெரிதாகும் பொழுது பயப்படாதீங்க. அந்த தேவைகள் எழும்பும் முன்னே அந்த தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப பிரச்சனை தேவை வந்த உடனே ஐயோ என்ன பண்ண போறோமோ, இது எப்படி சமாளிக்க போறோமோ, யார்கிட்ட கேட்க போறோமோ, ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தேவை வந்துச்சுன்னா அந்த தேவையை அந்த தேவனே உங்களுக்காக சந்திக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த கதையில, இந்த ஸ்டோரியில ஒரு விஷயத்தை காட்ட போறேன். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு கடவுள், உன் பையனை கூட்டிட்டு போய் பலி கொடுறான்றாரு. அவன் கிளம்பி போகும் பொழுதே கடவுள் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவன் கிளம்பின உடனே அவன் பையனுக்கு பதிலா ஒரு ஆடை கடவுள் வழி தப்பி வரும்படி செய்தாராம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கடவுளை ரசிக்க தெரிஞ்சவங்க தான் தேவனை ருசிக்க முடியும். கடவுளை ரசிங்க. எங்க ரசிக்க முடியும் தெரியுங்களா? பைபிள் படிக்கிறீங்க, ரசிக்க முடியலையா? கோயில வந்து உட்காருறீங்க, ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாரா, ரசிச்சு கேளுங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கடவுள் ஊழியக்காரர் பிரசங்கும் போது என்ன பண்ணணும்? ரசிச்சு கவனிக்கணும். ரசிங்க. எப்படி இந்த ஊழியக்காரர் இப்படி பேசுறாரு, இதை விட பெஸ்டா கடவுள் பண்ணிருப்பார்ல, அப்ப அதை விட பெஸ்டா கடவுள் எனக்கு பண்ணுவார்ல அப்படின்ற அந்த ரசனை தன்மை உங்களுக்குள்ள எப்ப வருதோ அப்பதான் உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சினிமாக்காரனை பாக்குறீங்க, அவன் போட்டிருக்கிற மாதிரி துணி எடுத்து அதே மாதிரி சட்டை தச்சு போடுறீங்க, அவனை மாதிரியே முடி வெட்டிக்கிறீங்க, அவனை மாதிரியே ஷூ போடுறீங்க, அவனை மாதிரியே கண்ணாடி போடுறீங்க. அவன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அவனுக்கு நல்லா இருக்கும், நமக்கு நல்லா இருக்குமா? ஹல்லேலூயா. ரஜினி வந்து முடிய தூக்கி வாடுறான்னு கொல்ல பேர் முடிய தூக்கியே வாரினானுங்க. இப்ப ரஜினிக்கும் முடியல, தூக்கி வாரினவங்களுக்கும் முடியல. ஹல்லேலூயா. ஆனா எப்பயுமே ஒரே மாதிரி சீவனவனுக்கு முடி அடர்த்தியா அப்படியே இருக்குது. ரஜினியை பார்த்து தூக்கி சீவனா ரஜினிக்கும் முடி போச்சு, அவரை பார்த்து சீவனவனுக்கும் முடி. ஆமா, அதனால வாழ்க்கையில உலகத்தான பார்த்து அவனை போல இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. பைபிள்ல கடவுள் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படியே வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும் ஆசைப்பட்டு பாருங்க. அந்த ஆசை உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சோ ஆபிரகாம் 2ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். கடவுள் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. பேசும்பொழுது என்ன சொல்லணும்னாக்க, ஆபிரகாமே, உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், யோசிச்சுக்கப்பா. உன் பையன் எனக்கு பலி கொடுக்கணும். 2 நாள் கழிச்சு நான் வரேன், உன் முடிவு என்னன்னு சொல்லு, என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பேசியிருக்கணும். ஆனா எப்படி பேசுறாரு பாருங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது, எப்பங்க கடவுளுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னாக்க, ஆண்டவரே நான் அடுத்த வாரத்துல இருந்து இல்ல அடுத்த மாசத்துல இருந்து, இல்ல ஆண்டவரே ஓடுனது நாட்கள் ஓடி போச்சு, செப்டம்பர் பிறந்துருச்சு, இன்னும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசம் தான் இருக்குது, விட்டுருங்க. அந்த பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஜனவரி 1ல இருந்து, சத்தியமா சொல்றேன், ஜனவரி 1ல இருந்தும் உங்களால சிறப்பான வாழ்க்கை வாழ முடியாது. ஏன் தெரியுங்களா? கடவுள் உங்களோடு கூட பேசும் பொழுது, கடவுள் பேசின உடனேயே எப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்களோ அப்பதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கடவுள் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரா? இப்பயே முடிவெடுங்க. கோவப்படாதுன்னு சொல்றாரா? நான் கோவப்பட மாட்டேன். அசுத்தமான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொல்றாரா? அசுத்தமான வார்த்தைகளை பேச மாட்டேன். பயத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாரா? நான் பயத்தை பேச மாட்டேன். நான் சண்டை போட மாட்டேன். நான் இப்படி பண்ண மாட்டேன். இன்றிலிருந்து நான் ஒரு புது சிருஷ்டியா நான் மாறிக்கிறேன். அந்த வார்த்தையை நான் சொல்றேன். எப்பெல்லாம் என் வாழ்க்கையில எதிர்ப்புகள் வருதோ, கோபம் வருதோ, பிரச்சனைகள் வருதோ, அப்பதான் ஒரு வார்த்தையை சொல்ல போறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறபடினால நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை வாயை திறந்து சொல்ல போறேன் அப்படின்ட்டு இப்ப நீங்க முடிவெடுத்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கடவுள் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, இப்பொழுது நீ அழைத்து கொண்டு போய். எப்ப கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியுமா ஆபிரகாம் கிட்ட? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலை எழுந்து. எப்ப எழுந்திருச்சாங்க? அதிகாலையில் எழுந்து. நான் செய்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்தான் போட்டிருக்க ஆண்டவரே. அப்ப நீங்க எத்தனை மணிக்கு அவங்க கிட்ட பேசியிருப்பீங்க அப்படின்னாக்க, அதிகாலைன்றது இன்றைக்கு நம்மளுடைய வழக்கத்தின்படி என்னன்னாக்க, சூரிய உதயம் ஆன பிற்பாடு அதிகாலை. ஆனா இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நைட்டு 12 மணியை தாண்டிடுச்சுனாலே அடுத்த நாள் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப கடவுள் ஏறக்குறைய 2-3 மணிக்கு ஆபிரகாம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். நைட்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சில பேருக்கு கடவுள் சொப்பனத்துல பேசுவார். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஆமா, கடவுள் தூங்கும் போது முழிச்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. சில வார்த்தையை கொடுப்பாரு, சில வசனத்தை கொடுப்பாரு, சில காரியங்கள் ஞாபகப்படுத்துவாரு, ஏதோ ஒரு தரிசனத்தை கனவை கொடுப்பாரு. டக்குன்னு முழிச்சு பாத்தீங்கன்னாக்கா மணி 2 மணி 3 மணின்னு இருக்கும். டக்குன்னு சில பேர் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, நோட்ல எழுதி வச்சிருவாங்க, இல்ல போன்ல என்ன பண்ணிடுவாங்க, டைப் பண்ணி வச்சிருவாங்க. மறந்து போயிட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு படுத்துருவாங்க. சில பேர் மறந்துடுவாங்க கனவையே. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அப்படியே, ச்சே என்ன கனவா இருக்கும், என்ன கனவா இருக்கும். இந்த கடவுள் கனவு கொடுத்தாரு, நல்ல கனவு. காலையில எந்திரிக்கிற டைம்ல கொடுத்திருந்தானா சூப்பரா இருந்திருக்கும். நைட்லயே போய் கொடுப்பாரு அப்படின்னு சில பேருக்குள்ள யோசனை. நான் சொல்றேன், பகலு நைட்ன்றது உங்களுக்கு மட்டும்தான், தேவனுக்கு பகலு இரவுன்றது கிடையவே. ஆமா, அவர் என்ன பண்றாருங்க, 20 வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை. அப்பனா என்னன்னாக்கா அவருக்கு நைட்டும் கிடையாது, பகலும் கிடையாது. அவருக்கு ஒரே டைம் தான். எந்த டைம்ல அவர் நினைக்கிறாரோ அந்த டைம்ல தான் அவர் பேசுவாரு. அவர் எந்த டைம்ல பேசுறாரோ அந்த டைம்ல நீங்க அதை வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆனா இன்னும் ஒரு குழு உங்களுக்கு கொடுக்குறேன். கடவுள் உங்களுக்கு எப்பயுமே அவர் பேசுறதா இருந்தானாக்க நடு இரவுல தான் உங்ககிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் நைட்டு படுக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டவரே, இந்த இரவு நித்திரை எனக்கு இன்பமாக்கி கொடுங்க. நான் படுக்கும் பொழுது சொப்பனத்தில் என்னோடு பேசுங்க, எனக்கு வார்த்தையை கொடுங்க, எனக்கு வசனத்தை கொடுங்க, என்னோடு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு படுத்தீங்கன்னாக்க உங்ககிட்ட கட்டாயமா தேவன் பேசுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட பேசினார், இப்பொழுது உன் குமாரனை அழைத்து கொண்டு போய். சார், நைட்டு 2-3 மணிக்கா கடவுள் பேசணும். அப்பொழுதே ஆபிரகாம் என்ன பண்ணானாக்கா, அதிகாலையில் எழுந்து சேனம் கட்டி தேவன் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போகக்கூடியவனாக இருந்தான். இந்த வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடம் திரும்பி வருவோம் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்களை முடிக்க போகிறேன் செய்திய. கடவுள் சொன்ன இடத்துக்கு எத்தனை நாள் கழிச்சு போனாருங்க? 3 நாள் பிரயாணம் பண்ணி போனாரு. பஸ்ல ட்ரெயின்ல போகல. எதுல போனாரு? கழுதையில போனாரு. கழுதையில சேனம் கட்டி
அப்பாவும் பிள்ளையும் வேலைக்காரனும் போறாங்க. 3 நாள் பிரயாணம் போறாங்க பாலைவனத்துல. போய் கடவுள் குறித்த இடத்துல சொன்ன இடத்த போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு இப்ப அந்த மலையில போய் பலி செலுத்தணும். கீழே சொல்றாங்க வேலைக்காரங்கிட்ட, இதெல்லாம் வச்சுட்டு இங்க காத்துருங்கப்பா, நானும் பிள்ளை மட்டும் மேல போய் கடவுளை தொழுது கொண்டு மறுபடியும் உங்ககிட்ட திரும்பி. ஆமா. ஆனா கடவுள் என்ன சொன்னாரு? உன் பையனை எனக்கு தகன பலியாக கொன்னு சந்து சந்தா வெட்டி விறகு மேல போட்டு அவனை எரிச்சு அவனை சாம்பலாக்கு, அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. இவன் சொல்றான் வேலைக்காரங்கிட்ட, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் பட்டும் போய் கடவுளை தொழுது கொண்டு மறுபடியும் நாங்க வருவோம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எப்ப உங்க வார்த்தை மாறுதோ அதுதான் உங்க குணம் மாறிடுச்சு என்பதை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேருடைய குணத்தை பார்க்க முடியாது. குணத்தை எப்படி பார்க்க முடியும்னாக்க, வார்த்தை மாறிடுச்சுனாக்கா குணம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றேன், உங்க வார்த்தையை மாத்துங்க. கடவுள் உங்க கூட தான் இருக்கிறாரு. கடவுள் பலி செலுத்தும்படி சொன்னாரு. ஆனா அவன் சொல்றான், நானும் பிள்ளையாண்டானும் மலைக்கு போய் கடவுளுக்கு ஆராதனை பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வருவோம். அந்த வார்த்தை எதை காட்டுதுனாக்க, அவன் கடவுளை எவ்வளவா புரிஞ்சு வச்சிருந்தான், கடவுள் எப்படிப்பட்டவன்ற அறிஞ்சு வச்சிருந்தா அப்படின்றத காட்டுது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்ல ஒரு குறைவாக இருக்கலாம், இல்ல ஒரு தேவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்க குணம் மாறிடுச்சுன்றது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்க, உங்க வார்த்தையை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் உங்களை விட்டு விலகி போனாலும் நீங்க சொல்லணும், கடவுள் என் கூட இருக்கிறபடினால என் கூட யாரெல்லாம் இருக்கணுமோ அவங்களை எல்லாம் கடவுள் என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. என்கிட்ட இருந்து போனதெல்லாம் மறுபடியும் என்கிட்ட வரும். நான் வாழ்ந்த நல்ல வாழ்க்கை இப்ப வாழ முடியாம இருக்கலாம், ஆனால் மறுபடியும் தேவன் என்னை வாழும்படி வைப்பார். இந்த வார்த்தை யாருக்குள்ள வருதோ அவங்களுடைய குணம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னொரு வசந்த வாசிங்க, அதோடு முடிக்கிறேன். 8ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் வேலைக்காரங்க கிட்ட இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பையன் கேக்குறான், அப்பா எல்லாம் இருக்குது, பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேக்குறான். நீ தாண்டா உன்னதாண்டா பலி செலுத்த போறேன்னு சொல்லல. அப்ப கூட என்ன சொல்றானாக்க, கடவுள் தமக்கு தேவையான தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்று அவன் வாயின் வார்த்தைகள் புறப்பட்ட உடனேயே இப்ப அந்த இடத்துல பலி செலுத்தணும். பலி செலுத்துறதுக்கு தான் வந்திருக்கா. இப்ப பலி செலுத்தணும். இப்ப ஆபிரகாமும் பையன் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு ஆடு தேவை. இப்ப அந்த மலை மேல, அவ்வளவு பெரிய வனாந்திரத்துல மலை மேல ஒரு ஆடு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்துட்டாங்க. ஆனா கடவுள் அவன் ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வார்த்தை வெளியில வந்தோடனேயே எங்கேயோ போய்கிட்டு இருந்த ஆடை வழி மாறி ஆபிரகாம் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து தேவன் சேர்க்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்களேன், உங்க வார்த்தை சரியாயிருச்சுனாக்க, உங்க வாயின் வார்த்தை சரியாயிருச்சு அப்படின்னாக்க, உங்க வாழ்க்கைக்கு தேவையானது தேவன் உங்களை தேடி வரும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. நீங்க எதையும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. இங்க போகலாமா, அங்க போகலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்க கடவுளை நம்பி வாயின் வார்த்தைகளை சரியா சொன்னீங்கன்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அங்க ஒரு ஆடு முள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த ஆடை பிடிச்சி அவன் பலி செலுத்தி கடவுளுடைய அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறான். முடிச்ச உட்பாடு கடவுள் சொல்றாரு, 18ஆம் வசனம், இதோடு முடிக்கிறான். நீ என் சொல்லு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நீர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அன்னைக்கு கடவுள் அவங்ககிட்ட பேசினாரு, அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான். இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட பேசல, ஆனா கடவுள் என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் வார்த்தையா எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னாக்க கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப குணத்தை மாத்திக்கங்க. மனசு மாறின வாழ்க்கை மாறாது, குணம் மாறணும். குணம் எப்படி மாறும்? வாயில வார்த்தை மாறிச்சுனாக்க உங்க குணம் மாறக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தை மாறிடுச்சுனாக்க உங்க வாழ்க்கை மாறிடும். கண்களை மூடுவோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. மனமாற்றம் ஆரம்பமே, குணமாற்றமே முன்னேற்றம்.